அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அக்ஷய திருதி 20/4/2026 அன்று வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த முக்கியமான பொருட்கள் நம்ம வாங்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதன் கூடவே நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடாத ஒரு முக்கியமான 5 தவறுகள் பார்க்க போகிறோம். மற்றும் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் தானம் பண்ணால் என்ன நல்லதுன்றதை இந்த ஒரே வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் தகவல்களும் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அக்ஷய திருதி அப்படின்றதே தங்கம் தான் ஞாபகம் வரும். ஆனால் உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அப்படின்றது வெறும் தங்கத்தை மட்டுமே குறிக்காதுங்க, செல்வத்தையும் சேர்த்து தான் குறிக்கும். செல்வம் அப்படின்றது 16 செல்வங்களை தான் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு செல்வம் அப்படின்னாலே காசு, பணம், நகை இந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். ஆனால் இது மட்டும் இருந்தாலே நம்ம வாழ முடியாது. ஸோ 16 செல்வங்களும் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை தான் நம்ம அக்ஷய திருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் முதல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி. இந்த அரிசின்றது நீங்கள் எந்த வகை அரிசி வேணாலும் வாங்கலாம். சில பேர் எல்லாருமே தங்கம் தானே சொல்லுவாங்க, நீங்கள் அரிசி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தங்கம் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கக்கூடியது அரிசி. தங்கம் வாங்க முடியாதவங்க கூட நான் சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்களை நீங்கள் வாங்கலாம். 5ஆவதாக தான் நான் தங்கத்தையும் வெள்ளியும் நான் மதிப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 4 பொருட்களுமே செல்வத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகாலட்சுமிக்கான பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அரிசி. அரிசி நம்ம எல்லாராலையுமே வாங்க முடியும். அட்லீஸ்ட் 1 கிலோ அரிசியாவது, நம்ம எவ்வளோ ஏழையாக இருந்தாலுமே 1 கிலோ அரிசியாவது நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு. அதுவும் கல் உப்பு வாங்குறது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஸோ நான் இங்கே கல் உப்பு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கல்லுப்பு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சளும் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, அதாவது கொம்பு மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொம்பு மஞ்சள் வாங்கிக்கோங்க, இல்லை விரலி மஞ்சள் எப்படியாச்சும் நீங்கள் இது ரெண்டுத்தில் எதனா இருந்தாலும் ஓகே தான். மஞ்சள் பார்த்திங்கன்னா பவுட்ராக வாங்கிக்காதீங்க. நிறைய பேர் இந்த ஆச்சி மசாலாவில் வரக்கூடியது, சக்தி மசாலா வரக்கூடியது, இந்த மாதிரி வாங்குறீங்க, அது வாங்கிக்காதீங்க. இந்த மஞ்சளை நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் அன்றைக்கி வச்சு எடுத்துகிட்டு டெய்லி நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது இந்த மஞ்சளை அடைச்சி உங்கள் மாங்கல்யத்துக்கு உங்கள் முகத்தில் நீங்கள் கை காலை தேய்ச்சிட்டு வரும்போது உங்ககிட்ட பண வரவு அதிகரிக்கும். ஸோ இதுதான் இதோட உண்மையான தாந்திரீகம். ஸோ அதனால் மஞ்சள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள் அப்படின்னு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உப்புமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வாங்குறது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஸோ எல்லா இடத்துலையுமே கல்லுப்பு கிடைக்கும். ஸோ கல்லுப்பே வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. நாளைய ரேட்டில் மல்லிகைப்பூ கொஞ்சம் அதிகமாக தான் விற்கும். முடிஞ்ச அளவு 1 முழம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா 1/2 முழம் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைப்பா ரொம்ப ரேட்டாக இருக்குது, எங்கள் சைடில் தான் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபாலாம் விற்குது அப்படின்னா பரவாயில்ல, இருக்கட்டும், விட்டுருங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான். பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாணயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படின்றது குபேரனுக்கான நாணயம். ஸோ இந்த குபேரனுக்கான நாணயத்தை உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் காசு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். காயின்ஸுமே இருக்கும். ஸோ 5 ரூபாய் நாணயம் எப்படி இருக்கணுன்றதை நான் இப்போ பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நாணயம், ஒரு நாணயம் கிடைச்சா கூட பரவாயில்ல. அதிகமாக கிடைச்சினா நல்லது, அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 1-2 வச்சா கூட பரவாயில்ல. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஈஸியாக நம்ம வாங்கலாம். பெருசாக செலவு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த அக்ஷய திருதி நாளில் வாங்கக்கூடிய கட்டாயமான பொருட்கள் இது தான். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கிக்கலாம், இல்லைனா வெள்ளி வாங்கிக்கலாம். ஸோ தங்கம் வாங்க முடிஞ்சால் தங்கம் வாங்கிக்கோங்க, இல்லை வெள்ளி வாங்க முடிஞ்சதுன்னா வெள்ளி வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது தான் சிறப்பானது. ஏன்னா தங்கத்தை விட வெள்ளியில் தான் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அதிகமாக வசிக்கிறாரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியை நம்ம குறிக்கும், மகாலட்சுமி நமக்கு குறிக்கும். ஸோ இந்த வெள்ளி பொருளே பார்த்திங்கன்னா சுக்கிரன், மகாலட்சுமின்னு எல்லா தெய்வத்தையுமே அடங்கக்கூடியது இந்த வெள்ளி உலோகம். அதனால் முடிஞ்ச அளவு வெள்ளியில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் தங்கம் தான் வாங்குவேன் அப்படின்னாலும் ஓகே, உங்கள் சாய்ஸ் தான். தங்கமும் வாங்கலாம், தவறு கிடையாது. தங்கம் வாங்குறதுக்கு என்னால் பெருசாக வாங்க முடியாது, நான் 1 சவரம் வாங்கணும், இல்லை 1 கிராம் வாங்கணும் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு 100 மில்லிலே நம்ம தங்கத்தை வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஜிஆர்டியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியில் கூட இந்த தங்க காயின் கொடுக்குறாங்க. அது வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 இல்லைனா அந்த 600 அந்த மாதிரி தான் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து. ஸோ அப்படி முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முடியாத பட்சத்தில்
வெள்ளி மட்டுமாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு வெள்ளி காயின் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் போட்டு மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த தங்கம், வெள்ளி அப்படின்றது உங்களுடைய ஆப்ஷனல் தான். பட் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 4 பொருட்களும் முக்கியமான பொருட்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய 5 தவறுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக இந்த 5 விஷயங்களை வந்து தவிர்க்கணும். இது வந்து மற்ற எல்லா நாளுக்குமே வந்து உர்ஜிதம் தான். பட் ஆனால் அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு இன்னுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் முதல் விஷயம் வந்து கோவப்படாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கோவப்படுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. குழந்தைகள் மேலே வந்து கோபம் காட்டுறது, இல்லை கணவன் வந்து மனைவி மேலேயோ, மனைவி வந்து கணவன் மேலோ, இல்லை உற்றார் உறவினர்களில் வந்து இந்த கோபத்தை வந்து காட்டிட்டு வன்மத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கிறது வந்து தேவையே கிடையாது. நியாயமில்லாத கோபம் வந்து தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறது, நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்த்து தான் இருக்கேன். குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து கொச்சையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அது தப்பான வார்த்தைகள் அப்படின்ட்டு நீங்களே வந்து பழக்கப்படுத்தாதீங்க. அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குழந்தைய திட்டுறது அந்த லக்ஷ்மியை வந்து திட்டுறதுக்கு சமமானது. அதனால் குழந்தைகளை வந்து தேவையில்லாமல் திட்டாதீங்க. குழந்தைகள் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்பாகவே இருந்துக்கோங்க. கெட்ட வார்த்தையை வந்து நார்மலாகவே பேசுகிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கெட்ட வார்த்தையை பேசாதீங்க அந்த நாளில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வீடு சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கும், வாசல் ஒரு கோலம் கூட போடாமல் இருக்காங்க. என்னதான் நம்ம மாடல் கல்ச்சரில் இருந்தாலுமே சில பண்பாடுகளை வந்து நம்ம பின்பற்றிட்டு தான் இருக்கோம். அப்போ தானே நம்மளோட இந்த தமிழ் பண்பாடு பாரம்பரியம் அப்படின்றது ஒரு உணர்வு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் சில பேர் இதுவுமே வந்து பண்ண மாட்டேன்றீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்ய விரும்பவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கிறது. வீட்டில் வந்து பழைய துணிகள் வச்சுட்டு இருக்கிறது, பழைய பாத்திரங்கள், கவுச்ச பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரியான அந்த வீட்டில் வந்து காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ உங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு சுத்தபத்தமாக வாசனையோடு இருக்கோ அந்த அளவு தான் வந்து மகாலட்சுமி தாயார் வர விரும்புவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணுறது. ஸோ நிறைய சமைக்கிறீங்க, தேவையில்லாமல் வெளியிலையும் வாங்கி சாப்பிட்றீங்க, சமைச்சதை வந்து தூக்கி கீழேயுமே கொட்டுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஒவ்வொரு விவசாயமே கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு விவசாயமே பண்ணி அறுவடை பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் சில மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சாதாரணமாக தான் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அவங்கவுங்களுடைய வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஆன்மீக ரீதியாகவும் எடுத்தாலும் சரி, எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது வந்து எந்த தெய்வமே வந்து ஒத்துக்காது. தெய்வத்துக்குமே வந்து அது வந்து பொறுக்காத விஷயம் தான் சொல்லுவாங்க. அதனால் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறத அன்றைக்கி கட் பண்ணிவிடுங்க. அன்றைக்குன்னு கிடையாது, என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் வந்து சண்டை சச்சரவு வந்து போட்டுட்டு இருப்பது. மற்றவங்களாம் வந்து இந்த நாளும் நகை எடுக்கிறாங்க, நான் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கேன், ஒரு கயிறு மட்டும் தான் இருக்குது, என் பிள்ளைக்கு எதுவுமே எடுக்க முடியல, ஒரு குண்டு மணி தங்கம் இல்லை அப்படின்ட்டு வீட்டில் தயவு செஞ்சு புலம்பாதீங்க. ஸோ பெண்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, தலைவலி கோலத்தில் எப்போ பார்த்தாலும் தலையில் அடைச்சிக்கிட்டு இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து விளங்காது. அது வந்து தரித்திரம் பிடித்த வீடாக மாறிவிடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அடிக்கடி சண்டை போடுறதோ, இல்லை வந்து அழுதுகிட்டு இருக்கிறது, காலையில் எழுந்ததுமே அழுகுறது, புலம்புறது, மற்றவங்கிட்டலாம் எல்லாமே இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்ட்டு புலம்பி தீர்க்கிறது, இது எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூஜைகளை வந்து தவிர்க்கிறது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வீட்டில் நல்லா சிறப்பாக பூஜை பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியலை, உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக ஒரு விளக்கு ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு மேற் சொன்ன பொருட்களில் ஒரு 4 பொருட்களோ 2 பொருட்களையும் வாங்கி சாமிக்கிட்ட வச்சு படைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கோங்க, ரொம்ப மெனக்கெட்டுக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி நாளில் என்ன தானம்லாம் வந்து நம்ம செய்யலான்றது பார்க்கலாம். அதில் முதல்ல சொல்லக்கூடியது உணவு தானம். அதாவது நம்ம அன்றைய நாளில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ இல்லை கோயிலையோ இங்கே தான் வச்சு அன்னதானம் வந்து கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குது, என்னால் அத்தனை பேருக்கெலாம் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒருத்தருக்காவது ஒரு டிஃபனாவது வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் நீர்மோர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இது ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ணலாம். ஸோ நீர்மோர் வந்து கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி கொடை வந்து தானம் கொடுக்கலாம். இந்த அக்ஷய திருதி நாளில் கொடை தானம் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபிறவியில் வந்து ராஜயோகம் பெறுவீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படிப்பில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் வந்து பார்த்திங்கன்னா பானகம் வந்து தானம் பண்ணலாம்.
பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு நோய் பிடியில் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு வேணால் புத்தாடைகளை வாங்கி தானம் வந்து கொடுக்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்ககிட்ட இருக்கிற பிணிகள் வந்து அகலும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தானம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் நான் முக்கியமானது மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சது எது வேணாலுமே தானம் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கலாம், இல்லைனா பழங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது கோயிலில் வச்சு கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா வெளியே வச்சு கொடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி நிறைய தானங்கள் வந்து இருக்குது. ஸோ இதில் எது உங்களால் முடியுமோ அதை பண்ணலாம். ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு கம்பல்சரி ஏதாவது ஒரு தானமாவது பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பத்துக்கே வந்து அது புண்ணியத்தை வந்து சேர்க்கும். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கான அக்ஷய திருதி நாளுக்கான முக்கியமான வீடியோவை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பற்றின டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.